السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த மலேசியா கோலாலம்பூர் கம்பம்பாண்டா மதரசாவில் நடைபெறக்கூடிய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் புர்தா ஷரீஃபை பற்றி பேச வேண்டும் என்று நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, புர்தா ஷரீஃப் சொல்லும் செய்தி என்ன என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நான் இங்கே உரை நிகழ்த்த இருக்கிறேன். அந்த புர்தா ஷரீஃபுடைய தகவல்களுக்கு போவதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய பல புலவர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுமாறும் அவர்கள் ஒரு பெரிய நிஅமத் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ நமக்கு எத்தனையோ நிஅமத்துகள் கிடைச்சிருக்கு. ஈமான் அது ஒரு நிஅமத், மாபெரும் நிஅமத். அதுபோன்று அல்லாஹ் நமக்கு பார்வை தந்திருக்கிறான், கேட்கும் சக்தியை தந்திருக்கிறான், நடக்கும் சக்தியை தந்திருக்கிறான். இதெல்லாம் நிஅமத். செல்வத்தை தந்தான், அது நிஅமத். அறிவை தந்தான், அது நிஅமத். இப்படி பல நிஅமத்துக்கள் இருக்கிறது. ஈமான் கொண்டவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து அந்த ஈமான் கொண்டவர்கள் ஒரு குழு இருந்து கொண்டே இருக்கின்றனர். ஆதம் நபி ஏற்றுக்கொண்டவங்க, நூஹ் நபி ஏற்றுக்கொண்டவங்க, மூசா நபியே, இப்ராஹிம் நபியே, ஈசா நபியே, இப்படி இவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட எத்தனையோ சமூகம் இருந்தது. ஆனால் அந்த சமூகத்தில் அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக ஆக்கி வச்சிருக்கலாம், அவன் நாடினால் நடக்குமா இல்லையா? ஆனால் இந்த சமூகத்தில் அல்லாஹ் நம்மை உம்மத்தை முஹம்மதியாவாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதை விட ஒரு பெரிய சிறப்பு எதுவும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மக்களில் வெளியாகிய மக்களிலேயே சிறந்த உம்மத்து நீங்க தாங்கிறான். எத்தனையோ உம்மத்துக்கள் வந்துடுச்சு, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கள் தான் வருகை தந்த சமூகங்களிலேயே மிகச் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சிறந்த உம்மத்துங்கிறான். குந்தும் ஹைர உம்மத் அப்படிங்கிறான், நீங்கள் மிகச்சிறந்த உம்மத்தாக இருக்கிறீர்கள் என்கிறான். எதனால? நம்மை விட கூடுதல் காலம் வாழ்ந்து இபாதத்து செய்தவர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அறிஞர் சொல்றார், இந்த கிதாபுகளில் பதிவாகி இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க ஊர்ல நான் ஜனாசாவை பார்த்து 300 வருஷம் ஆச்சுங்கிறார். எங்க ஊர்ல நான் ஜனாசா, ஒரு மையத்தை பார்த்து 300 வருஷம் ஆகுது. 300 வருஷமா யாருமே மௌத்தா இல்லை. அப்படின்னா எவ்வளவு பெரிய காலம் வாழ்ந்திருப்பாங்க அவங்கெல்லாம். நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு ஆள் நம்ம சொந்தக்காரர் மௌத்தாயிட்டாரு, என்ன வயசு? 100 வயசா? 100 வயசா நம்ம கேட்குறோம் இல்லையா? இப்போ நமக்கு 100 வயசுங்கிறது ஒரு மாபெரும் வயசு.
ஆனால் அந்த காலத்தில் 100 வயசெல்லாம் சிறிய வயசு. அப்படி நூற்றாண்டுகளாக இபாதத்து செய்தவர்களெல்லாம் குந்தும் ஹைர் உம்மத்தில் இடம்பெறல. மிக குறைந்த காலம் வாழக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் ஹைர உம்மத்து என்று சொல்கிறான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் வந்ததினால். எனவே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களிலும் சிறந்தவர்கள் என்கிறான். தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத். எல்லா நபிமார்களையும் விடவும் ஒரு ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மேன்மையாக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலா. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மூமின்களுக்கு நான் நிறைய நியாமத்துக்களை கொடுத்திருக்கிறேன், மின்னத் அருள் கொடைகளை நான் வழங்கியிருக்கிறேன். அவைகளெல்லாம் மிக சிறந்தது எது தெரியுமா? அவங்கள அந்த ரசூலை நான் அனுப்பியிருக்கிறேன்னு அதுதான் அப்படிங்கிறான். இப்போ அந்த நியாமத்தை நம்ம பேசணுமா இல்லையா? அந்த அவர்களுடைய சிறப்பை எடுத்து சொல்ல வேண்டுமா இல்லையா? அதையும் அல்லாஹ் சொல்கிறான், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்தை நீங்கள் பேசுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எடுத்து போதியுங்கள் என்கிறான் குர்ஆனின் வழியாக. இப்போ நமக்கு கிடைச்ச நியாமத்துக்களை நம்ம எந்த நியாமத்தையும் சொல்லலாம். ஆனால் நியாமத்துக்களில் எல்லாம் மிக உச்ச நியாமத்தாக இருக்கக்கூடிய நம் இதயவேந்தர் காத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அவர்களுடைய சிறப்பை எடுத்து சொல்வது என்பது மகத்தான நியாமத்து என்பதை முதலாவதாக இந்த சமூகம் விளங்கணும். இதில் என்ன அப்படின்னா, இப்போ நாம் ஒரு இடத்துக்கு ஒரு கவுண்டரில் போகிறோம், பேங்க் அல்லது ஏதோ ஒரு சென்டருக்கு போகிறோம். அங்கே கியூவில் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டில் உள்ளவர் ஃபஸ்ட்டில் நிற்பார், ரெண்டாவது போனவர் ரெண்டாவது நிற்பார், 3 4 5 100 பேர் நிற்கிறாங்க. நாம் 101வது ஆளாக போகிறோம். முன்னால் போய் நிற்க முடியுமா? யாராவது அனுமதிப்பாங்களா? நம்ம 101வது ஆளாக தான் நிற்போம் இல்லையா? இதானே முறை, இதானே வழிமுறை. ஆனால் சொர்க்கலோகத்துக்கு நாம் எப்போ போகணும்? எல்லா நபிமார்களுக்கும் கடைசியில் நாம் வந்திருக்கிறோம். நம்ம கடைசியில் தானே போகணும். கடைசியில் வந்த நாம் அல் ஆஹிரூன் அல் அவ்வலூன், முதலாவதாக சொர்க்கம் போகிறோம். எதனால்? நம்ம செஞ்ச இபாதத்தா? இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக. நஹனுல் அவ்வலு நஹனுல் ஆஹிரூன் அல் அவ்வலூன் சொல்லதான் சொல்றாங்க, நாம் கடைசியில் வந்து முதலாவது சொர்க்கம் செல்பவர்கள் என்கிறார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ரசூலுல்லாவை பற்றி நம்ம நிறைய விளங்க இல்லை, நிறைய புரியல. நம்ம நிறைய விளங்கணும். விளங்கி அத்தோடு இபாதத்தில் ஈடுபடணும் வைங்க, அதுக்கு தனி பவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கி கொண்டு அவர்கள் மீது இஷ்க் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பை அதிகம் வைத்துக்கொண்டு நாம் வணங்கக்கூடிய 2 ரக்காத்துக்கள், அது எதுவுமே இல்லாமல் வழங்கப்படக்கூடிய 2000 ரக்காத்துக்களை விட அந்த 2 ரக்காத்து சிறந்ததாயிடும். அதுக்கு நிறைய உமானங்கள் சொல்லலாம். எல்லாம் ஒன்றும் ஒன்று அல்ல. எல்லாம் ஒன்றும் ஒன்றா? இந்தியாவில் ₹1 இருக்குது, அந்த ஒன்றும், இந்த மலேசியா ரிங்கட்டும் ஒன்றா, சிங்கப்பூர் டாலர் ஒன்றா? எல்லாம் ஒன்று தான். ஆனால் எல்லாம் ஒன்றும் ஒன்று அல்ல, வேறுபடுகிறதாக இல்லையா? அதுபோன்று நாம் தொழக்கூடிய எல்லா தொழுகையும் ஒன்று அல்ல. எல்லாருடைய தொழுகைக்கும் ஒரே விதமான நன்மை தரப்படாது. ஒரு அறிஞரினுடைய ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரக்காத்தல் ஆலிமி, ஒரு அறிந்து அல்லாஹ்வை அறிந்து வணங்கக்கூடிய ஒரு அறிஞனினுடைய 2 ரக்காத்துக்கள் கைரும் மின் அல்ஃபி ரக்காத்தின் மின் கைரி ஆலிமின், அல்லாஹ்வை விளங்காமல் வணங்கக்கூடிய அறிஞரின் 1000 ரக்காத்துக்களை விட அந்த 2 ரக்காத்து சிறந்தது. அப்போ அது வந்து குவைத்து தீனார் மாதிரி இல்லையா? ஹையஸ்டில் அது குவைத்து தானே இருக்குது. அது ஒன்று தான். ஒன்று என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி நம்ம இந்திய கணக்கின் பிரகாரம் ₹280 ஆகுது. நாம் எண்ணி பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த மஹப்பத்தோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்திற்கும் தனித்தன்மை பவர் உண்டு. அந்த அந்தஸ்தை பெறுவதற்கான வழிவகைகளை நமக்கு இணைத்து தருவது தான் இது போன்ற புர்தா ஷரீஃப். இதான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை. இப்போ நம்ம அமல் செய்தால் அதற்கான நன்மை கிடைக்கும், சொர்க்கம் போகலாம். சொர்க்கத்தில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, எத்தனை தரஜா இருக்குது, எத்தனை மக்காம் இருக்குது. ஒரு ஹதீதை நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. ஒரு கடந்த உரை கூட இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் உரை நிகழ்த்தினேன்.
அப்போ அந்த தலைப்பில் சொர்க்கத்தை பற்றி நம்ம பேசணும், நரகத்தை பற்றி பேசணும். ஒரு அந்தஸ்துக்கும் இன்னொரு அந்தஸ்துக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியுமா? சொர்க்கலோகத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் ஏறக்குறைய சுமார் 40 அல்லது 50 லட்சம் கிலோமீட்டர் தூரம். அவ்வளவு தூரம் இருக்குமா? அவ்வளவு உயரத்தில் அது இருக்கும். நாம் நினைத்தே பார்க்க முடியாத அதிசயங்கள் எல்லாம் சோனலோகத்தில் இருக்கிறது. ஆக இந்த மஹப்பத்து ரசூல், இஷ்கு ரசூலோடு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தும் மிகப்பெரிய பலனையும் பாக்கியத்தையும் தரும் என்பதை இந்த உரையின் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். எனவே அதை கவனத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மஹப்பத்து ரசூலை, இஷ்கு ரசூலை நாம் கற்றுக் கொடுக்கணும். நம்ம குர்ஆனை ஓதி கொடுக்குறோம் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம குர்ஆனை ஓதி கொடுக்குறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. அல்லிமு அவுலாதக்கும் ஸலாஸ ஹிஸாலின், உங்கள் பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதில் முதலாவதாக அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? ஹுப்ப நபியுக்கும், உங்கள் நபியினுடைய மஹப்பத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கங்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு அதை கற்றுக் கொடுக்குறோமா? நம்ம யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் இருக்கணும். ரெண்டாவது வஹுப்ப ஆலி நபியுக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரினுடைய மஹப்பத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்க. மூன்றாவது திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுறதுக்கு கற்றுக் கொடுங்க. மூணாவது குர்ஆனை சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். முதல்ல தன் மீது உள்ள அன்பு, இரண்டாவதாக தன் குடும்பத்தார் அஹ்லுல் பைத்துகள் மீது அன்பு, மூன்றாவதாக குர்ஆனை கொண்டு வர்றாங்க. ஏன்னா இந்த ரெண்டும் சரியாக இருக்குமேயானால் நாம் ஓதக்கூடிய அந்த திலாவத் இருக்குது பாருங்க, அது ரொம்ப பலனுள்ளதாக அமையும். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றவன் தப்பும் தவறுமா விளக்கம் சொல்ல மாட்டான், அவனுடைய இஷ்ட பிரகாரம் விளக்கம் சொல்ல மாட்டான். எனவே இதையெல்லாம், இதற்கு நீண்ட விளக்கங்கள் இருக்குது, எனக்கு அதற்கான தலைப்பல்ல, ஒரு குறிப்பை மாத்திரம்தான் இங்கே நான் சொல்லுகிறேன். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு மஹப்பத்தை நாம் கற்றுக் கொடுத்தால் அந்த மஹப்பத்தினுடைய வழியிலே அந்த பிள்ளைகள் இபாதத்தை செய்யும் பொழுது அந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே மிகுந்த மரியாதைக்குரியதாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குர்ஆன் சொன்ன சிறப்புகள் என்னன்னு எடுத்துக்கிட்டால் அது நிறைய இருக்குது. அது தனி ஒன்று. அதைத்தான் தனியாக எடுத்து இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃப் என்ற ஒரு கிரந்தத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வழங்கி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தார் அத்துணை பேருக்கும் அருட்கொடை, ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அவங்க முழுமையான ஒரு அருட்கொடையாக இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாருக்குமான அருட்கொடை, ரஹ்மத்தலில் மூமினின், மூமீன்களுக்கான அருட்கொடை என்று சொல்லாம உலகத்தார் அத்துணை பேருக்கும், அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அருட்கொடை. அது எப்படி அருட்கொடையாக ஆகிறது என்பதற்கான விளக்கங்களும் நிறைய இருக்கிறது. நிறைய நம்ம உலமாக்கள் பேசி இருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட அல்லாஹுவே பல இடங்களில் புகழ்ந்து பாடக்கூடிய, புகழ்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆயாத்துக்கள் நிறைய இருக்கிறது. சூரத் ஆல் இம்ரான்ல வைதா கதல்லாஹு மீதாக்கன் நபியீன லமா ஆத்தைத்துக்கும் என்ற ஒரு நீண்ட ஆயத் வசனம். அதில் அல்லாஹ் சொல்றான், ஆலமுல் அர்வாஹ்னு ஒரு உலகம் இருந்தது. அப்போ மனிதர்கள் அல்லாஹ் படைக்கையில் நம்முடைய ரூஹுகளை எல்லாம் படைச்சிட்டான், உயிரை படைச்சான். அந்த உயிரை படைத்து அந்த உயிர்களுக்கான கோடான கோடி அத்துணை உயிர்களையும் அழைத்து அல்லாஹ் பேசுறான். அது நிறைய விஷயங்கள் பேசினான். அந்த ரூஹுகளிடத்திலே தன்னுடைய வஜ்கை, முகத்தை காட்டினான் என்றெல்லாம் ஹதீதுகள், செய்திகள் இருக்கிறது. நாம் அந்த தகவல்களுக்கும் செல்லல. ஆனால் அப்படி அழைத்து அல்லாஹ் குறிப்பாக என்ன பேசினான் என்றால், உங்களிடத்திலே ஒரு நபி வருவாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னா, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவான்னு கேட்குறான். மக்களை எல்லா ரூஹையும் அழைத்து, நான் உங்களுடைய இறைவன் அல்லவா? ஆமாம், நீதான் எங்களுடைய இறைவன் எல்லா ரூஹும் சொல்லிச்சு. ஆனால் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இறைவன் இல்லை என்று இறைவனுக்கு ஷிர்க் வைத்து இறைவனை மறுத்து இப்படி எத்தனையோ நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் நாம் என்ன வாக்கை அல்லாஹ்வுக்கு கொடுத்தோமோ அதே வாக்கிலேயே இன்றைக்கும் நாம் இருக்கிறோம். இது பெரிய தௌஃபீக்கா இல்லையா? இது எவ்வளோ பெரிய நியாமத்து! அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளோ ஷுக்ர் செய்யணும்.
நீதான் எங்களுடைய இறைவன், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று கேட்டபோது ஆமாம் காலு பலா, ஆம் நீதான் எங்களுடைய ரப்பு, எங்களுடைய இறைவன் என்று சொன்ன நாம் இன்றும் அதை அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்றும் அப்படியே சொல்லுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த ஒரு மீட்டிங்கை நடத்துனா அது நபிமார்களுக்கான மீட்டிங். அதான் மேலே ஓதுன ஆயத்து, ஒய்து அஹதுல்லாஹு மீதாக்க நபியின், எல்லா நபிமார்களுடைய ரூஹுகளை மட்டும் அழைக்கிறான். விஐபி மீட்டிங்ஸ். அந்த மீட்டிங்கில் அழைத்து சொல்கிறான், நான் ஒரு நபியை நான் உங்களுக்கு அனுப்புவேன், ஒரு ரசூலை அனுப்புவேன், அவங்க நீங்கள் எல்லாரும் ஈமான் கொள்ளணுங்கிறான். யாரை பார்த்து? நபிமார்களை குறித்து. ஒய்து அஹதுல்லாஹு மீதாக்க நபியின் லமா ஆத்தைத்துக்கும், உங்களிடத்தில் அவங்க வருவாங்க, உங்களுக்கான வேதத்தை நான் தருவேன், உங்களிடத்தில் அவர்கள் பிந்திய காலத்தில் வரும் பொழுது அதுக்கு முன்பாகவே நீங்கள் அவர்களை ஈமான் கொள்ளணும், அவர்களை பற்றிய ஒரு உதவியை நீங்கள் செய்யணும் என்று வென்றால் நீங்கள் அவங்களுக்கு வரப்போறாங்கிற தகவலை நீங்கள் உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறான். அப்படின்னா எல்லா நபிமார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசினாங்க, எந்த நபியும் பேசாமல் இல்லை. அப்போ அந்த நபிமார்களே பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள கொண்டு நமக்கு இவ்வளவு அந்தஸ்து கிடைச்சிருக்கும் போது நம்ம எவ்வளவு பேசணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து எவ்வளவு நாம் பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 திருநாமம் சொல்கிறோம். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்மால் ஹுஸ்னா படிக்கிறோம். அதில் அல்லாஹ் பாருங்கள், அசீஸ் என்கிற பெயரை ரசூலுல்லாவுக்கு சூட்டுறான். ரவுஃபுர் ரஹீம் அப்படிங்கிறத குர்ஆனில் சொல்கிறான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். தன்னுடைய பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டி மகிழ்கிறான் என்று சொன்னால், அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எப்படியெல்லாம் புகழணும். அப்படி புகழ்வதெல்லாம் ஒரு மாபெரும் இபாதத். அல்லாஹ் புகழச் சொன்னான், அப்படி புகழ்வது அது இபாதத் என்பதை நாம் உள்ளூர விளங்கி கொண்டு இபாதத்துகளிலே ஈடுபடணும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அப்படி பேரன்பு கொண்டவர்கள் தான் சஹாபிகள். அதற்கு பிறகும் எத்தனையோ ஆஷிகீன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர்கள் இருந்து அவர்கள் மீது கவிதைகளாக, கட்டுரைகளாக, வாழ்த்துக்களாக எழுதியவர்கள் நிறைய பேர். அவர்கள் எழுதிய ஆக்கங்கள் நிறையவே இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல சஹாபிகள் கவிஞர்கள் இருந்தாங்க. சையதுனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பானத்து சுஆத் அப்படின்னு ஒரு கவிதை எழுதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அந்த கவிதை இருக்கு, அவங்க மேலே எழுதினாங்க. அந்த பானத்து சுஆதுக்கு தான் அசல் பெயர் புர்தா. இப்போ நம்ம இதை புர்தா நம்ம படிக்கிறோமே, இதுக்கு அசல் பெயர் புர்தா இல்லை, அந்த பானத்து சுஆதுக்கு தான் அசல் பெயர் புர்தா. ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னால் உட்கார வச்சு பள்ளி வாசல்ல அந்த மௌலிது நடக்கிறது. மௌலிதுனா ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடுறாங்க, முன்னால் உட்கார்ந்து அப்படியே பாடுறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே பாடிக்கொண்டு வரும் பொழுது, நீங்கள் நாயகமே எப்படி இருக்கிறீங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? முஹன்னதுன் சைஃபுன் மஸ்லூலு. அந்த பைத்தில் அவங்க சொல்கிறாங்க, முஹன்னதுன் சைஃபுன் மஸ்லூலு, உருவப்பட்ட இந்திய வாளை போன்று இருக்கிறீங்கிறாங்க. இந்தியாவினுடைய வாளுக்கு அந்த காலத்தில் தனி மரியாதை. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு கோழையினுடைய கையில் இந்தியாவில் செய்யப்பட்ட வாளை கொடுத்தான் வீரனாக மாறிடுவானாம். அவ்வளவு அழகாகவும் இருக்கும், அவ்வளவு கூர்மையாகவும் இருக்கும், அவ்வளவு பிரகாசமாகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இலங்குகிறீர்கள் நாயகமே என்று யார் படிக்கிறா? கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு படிக்கிறாங்க. அப்படி படித்த போது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலங்கியை எடுத்து அப்படியே என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு போத்துறாங்க. அதான் புர்தா, மேலங்கி. அதனுடைய அசல் பெயர் தான் புர்தா. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்க. அவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க, பெரிய சஹாபி அவங்க. அதே மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அவை போற அங்கேயே இருந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிங்க ஹஸ்ஸான் அப்படிம்பாங்க. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா படிக்கிற பாடல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம படித்தால் இப்படியெல்லாமா சஹாபிகள் படிச்சிருக்கிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள், ஓமானங்கள், அழகு, இலக்கிய நயம் அவ்வளவு மிளிரும் அதிலே. அப்படி ஒரு ஆச்சரியப்படத்தக்க கவிதைகளை என்ன செஞ்சுருக்காங்க, படிச்சிருக்கிறாங்க. பிந்தி வந்த நிறைய காலத்தில் நிறைய அறிஞர்கள், நிறைய கவிஞர்கள்லாம் ரசூலுல்லாஹ் பகழ்ந்து
வித்திரியா அப்படின்ற எங்களுடைய பாட்டனார் காயல் பட்டணத்தை சார்ந்த சதக்கத்துல்லா அப்பா பிரபல்யமானவங்க, கீழக்கரையில் அடங்கியிருக்கிறாங்க. அவங்க வித்திரியா என்ற ஒரு மாபெரும் காவியத்தை எழுதியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், உமர் புலவரை தெரியும் இல்லையா, சீராபுராணம் எழுத இல்லையா, தமிழில் தானே இருக்குது. ஆனால் தமிழ் இருந்தாலும் நமக்கு புரியாது, அதற்கான ஒரு உரை வேணும், விளக்க உரை வேணும். அவ்வளோ கடுமையான தமிழ் அது, அவ்வளவு அழகான தமிழ் அது, உயர்ந்த தமிழ் அது. இலக்கியம் சார்ந்த கவிதைகள் பாடல்கள் நிறையவே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அவர்களை புகழப்பட்ட மாதிரி வேறு யாரும் புகழப்படவில்லை, புகழப்பட முடியாது. ஏன்னா அவங்க பேரே முஹம்மது, புகழுக்குரியவர்னு அல்லாஹ் சூட்டியிருக்கிறான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அதுக்கு முன்னால் இந்த பெயரை யாருமே சூட்டினது கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த வழியிலே இப்படி புகழாரம் சூட்டக்கூடிய அந்த தொடரில் இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நாம் இன்றைய காலத்தில் புர்தா என்று சொல்லி கொண்டு வருகிறோமே, அந்த புர்தாவும் ஒரு கவிதையாக, ஒரு சரமாக, ஒரு மலர் கோவையாக அது அமைகிறது. இப்போ அது குறித்த சில தகவல்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். இவங்களுடைய அசல் பெயர் என்னன்னா ஷரஃபுத்தீன் முஹம்மத். இவங்களுடைய வாப்பா பேர், அத்தா பேர் சஅத். இவங்க அத்தா பேர் சஅத். இவங்க ஹிஜ்ரி 608 கிபி 1211 அவங்க என்ன செய்கிறாங்க, எகிப்தில் பூசர் என்ற இடத்துல பிறக்கிறாங்க. பூசருங்கிறது ஒரு ஊர். அந்த ஊரில் பிறந்தனால பூசிரி அப்படின்னு பேர் வந்துருச்சு. இப்போ சில பேர் மக்கா இருக்கான்னு வைங்களேன், அந்த ஊரில் பிறந்தால் மக்கி, மதீனாவில் பிறந்தால் மதனி, மலேசியாவில் பிறந்தால் மலேசி அப்படின்னு இந்த அரபியில் ஒரு ஏயை சேர்த்துக்கிடுவாங்க, நிஸ்பத்துடைய ஏன்னு அதுக்கு பேர். அதே மாதிரி பூசர் என்ற இடத்துல பிறந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சொந்த ஊர் அது அல்ல. அவங்களுடைய சொந்த ஊர் எதுன்னு கேட்டால் வடமேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சன்ஹாஜா என்ற ஊர் தான் அவங்களுடைய ஊர். இந்த சன்ஹாஜால தான் அவங்களுடைய பெற்றோர்லாம் பிறந்தாங்க. அங்கே ஏற்பட்ட சில பிரச்சனைகள், கலவரங்கள், இதன் காரணத்தினால அந்த ஊரை திறந்து அவங்க ஈஜிப்டுக்கு வந்து பூசரில் என்ன செஞ்சாங்க, குடியேறினாங்க. இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தது அந்த ஊர் தான். அவங்களுடைய பெயரை சொல்லிட்டேன், ஷரஃபுத்தீன் முஹம்மத் பூசிரி. ஆனால் ஷரஃபுத்தீன் முகமதுனா யாருக்கும் தெரியாது, பூசிரின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் விளங்கும். ரஹிமஹுல்லா. அருமையான பெருமக்களே, அவங்க ஒரு பெரிய அறிவாளியாக இருந்தாங்க. இன்னைக்கும் இருக்கக்கூடிய அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், ஈஜிப்டில் ஒரு மாபெரும் பல்கலை யூனிவர்சிட்டி இருக்குது, அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி, அல் ஜாமியா. அங்கே அவங்க என்ன செஞ்சாங்க, படித்து எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றாலும் இலக்கிய துறையில் அவங்களுடைய ஆற்றலும் ஆசையும் அதிகமாக இருந்தது, திறமையும் அதிகமாக இருந்தது. பல கவிதைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதை படித்து முடித்ததற்கு பிறகு அரசு அலுவலகங்களிலே ஒரு அதிகாரியாகவும் பணியாற்றினாங்க. ஆனாலும் அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய ஆசை எதில் இருந்தது அப்படின்னா இந்த இலக்கிய துறையில் தான் இருந்தது. அதனால் அதை விட்டுட்டு இலக்கிய துறைக்கு பணிக்கே வந்துட்டாங்க. பல கவிதைகளை அவங்க பொதுப்படையாக பல கவிதைகள் எழுதுவாங்க, இலக்கிய துறையிலே உள்ளான ஆக்கங்களை உருவாக்குவாங்க. இப்படியே உருவாக்கி கொண்டு வரும்பொழுது ஒரு நாள் அவங்க இளம் வயது, ஒரு பாதையில் நடந்து வர்றாங்க. ரோட்டில் வரும்போது எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வரார். இந்த ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் கேட்ட ஒரு கேள்வி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு. ஹல் ரஅய்த ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம். அவர் வந்தவர் கேட்குறாரு, பூசரி நீங்கள் ரசூலுல்லாவை கனவுல நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். மாற ஐத்துஹு, நான் அவங்கள பார்த்தது இல்லையே. திருப்பி அவர் கேட்குறாரு, இந்த வயசுக்கு பிறகுமா நீங்கள் பார்க்கல, இந்த வயசு வந்ததுக்கு பிறகுமா நீங்கள் பார்க்க இல்லை அப்படின்னு கேட்டதும் இவங்களுக்கு ஒரு பெரிய கவலையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டது. அவங்களுடைய டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய அமைப்பு எல்லாமே மாறி போயிடுச்சு. இனி கவிதைகள் எழுதுவது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுத துவங்கினார். சிந்தனைகள் பூரா ரசூலுல்லாவை பற்றியே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த கவிதையும் எழுதுவதில்லை. கவிதைகளை எழுதி 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் சொல்லா, என் கனவிலே நீங்கள் வரணும். சந்திரன் வழியாக தூது அனுப்புவாங்க, இதெல்லாம் இலக்கிய துறையில் உள்ளது. மேகத்தின் வழியாக தூது அனுப்புவாங்க. இந்த கவிதை பாடல்கள் நிறைய பார்க்குறோம் இல்லை, எத்தனையோ கவிஞர்கள் ரசூல் படிக்கணும். விண்மீதில் நீந்துகின்ற மேகங்களே,
வளமான மதீனாவுக்கேகுங்களேன், கண்ணான அஹ்மதெங்கள் மா முஸ்தபா, கண்ணான அஹ்மதெங்கள் மா முஸ்தபா, அந்த காசிம் நபிக்கு சலாம் கூறுங்களேன், விண்மீதில் நீந்துகின்ற மேகங்களே, வளமான மதீனாவுக்கேகுங்களேன். இப்படி மேகத்தை தூதுவிடக்கூடியதுனே பார்க்குறோம். இன்னொருத்தர் படிக்கிற, சந்தன பூங்காற்றே கண்டு வந்து சம்மதம் சொல்லிவிடு, எந்தன் இரு விழிகள் ஏங்கும் சங்கதி சொல்லிவிடு, காண வேண்டும் நபிகள் பெருமானை, காலை கதிராய் தோன்றும் பூமானை, சந்தன பூங்காற்றே கண்டு வந்து சம்மதம் சொல்லிவிடு. நீ போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நான் அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட சம்மதம் வாங்கிட்டு வந்துடு அப்படின்ட்டு அவர் பூங்காற்றை என்ன செய்கிறாரு, தூது அனுப்புகிறார். இப்படி இந்த கவிஞர்கள் இலக்கியவாதிகள் இந்த அற்புதமான தூதுகளை அனுப்புவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதை போல இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பைத்துகளை படித்து 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 அப்படியே அனுப்புகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வரல, லேசான விஷயமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றது அப்படிங்கிறது. ஒரு பிரதமர் வர்றது லேசு, ஒரு ஜனாதிபதி வர்றது லேசு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வருவதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது பெரிய பாக்கியமானது. அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தரட்டுமாக. அதற்கான வழிவகையையும் இந்த கனவுல காண்றதுக்கான வழிவகையும் இந்த புருதா நமக்கு சொல்லி தருது. நான் அதையும் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, இப்படி ஒரு காலகட்டத்தில் நாள் போக போக போக, நாள் அல்ல, வாரம் அல்ல, மாதம் அல்ல, வருடங்கள் கடந்து போனது. அந்த வலியே அவர்களை நோயாக மாற்றி படுக்கையிலே வைத்தது. பேரலைஸ் ஏற்பட்டுடுச்சு அவங்களுக்கு, ஒரு பக்கவாதம் மாதிரி ஏற்பட்டு படுக்கையில் படுத்துட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, ரசூலுல்லாவை பார்க்காமையே நம்முடைய ரூஹு பிரிஞ்சிடுமோ அப்படிங்கிற அச்சம் அவங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அப்படி கண்ணீர் வடித்து இந்த புர்தாவை எழுதுகிறாங்க. இந்த பைத்துகளுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கிடுவீங்க. அமின் ததக்கூரி ஜீரானிம் பிதி சலமி மஸஜ்த தம்அன் ஜரா மின் முகுலத்தின் பிதமி. நீ எதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய், இரத்த கண்ணீர் வடைத்து கொண்டிருக்கிறாயே ஏன்? யாரு? இமாம் பூசரி தன்னை பார்த்தா கேட்குறாங்க, தன்னை ஒரு ஆளா முன்னிறுத்தி. இதெல்லாம் இலக்கிய துறை, இது ஒரு அழகான துறை. இது தன்னை பார்த்து அவங்க கேட்குறாங்க, நீ ஏன்பா அழுதுகிட்டு இருக்கிற, அதுவும் இரத்த கண்ணீராக வடிக்கிறாயே, கண்ணீரும் இரத்தமும் கலந்து கண்ணீரை கொட்டி கொண்டிருக்கிறாயே ஏன்? தீசலம் என்ற இடத்திலிருந்து காற்று வீசியதின் காரணத்தினாலா? தீசலம்ங்கிறது மக்காவுக்கு மதீனா ஷெரீஃபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அதை அந்த இலக்கியத்தில் கொண்டு வர்றாங்க. அந்த தீசலம் சில பேரை கேட்டால் அப்படி ஜர்க்காவாங்க, அப்படிம்பாங்க இல்லையா? ஒரு மஹப்பத்தான ஒரு ஆளை கேட்டாங்க, அவங்க வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி தீசலம் மதீனான்னு சொன்னால் சட்டுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் தீசலம்னா யாருக்கு விளங்காது. அதனால் ஒரு மறைமுகமாகவே ஒரு இலக்கிய துறையிலேயே தன்னுடைய பேரன்பை அவங்க என்ன செய்றாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. அவங்கள நினைச்சா நீ எழுது கொண்டிருக்கிறாய். அல்லது அம்ஹப்பத்திர் ரீஹு மின் தில்காயி காலிமத்தின் وَأَوْمَضَ الْبَرْقُ فِي الْمَاءِ مِنْ إِضَامِ. கேட்குறாங்க, காலிமா என்ற இடத்துலேருந்து வீசக்கூடிய காற்றா, அதை நினச்சி நீ அழுகுறியா அப்படி கேட்குறாங்க. காலிமாங்கிறது மதீனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்படி ஒவ்வொரு இடமா சொல்லி அதை நினைத்து அழுகிறாயா, இங்கிருந்து காற்று அதை தொட்டு வீசுகிறது என்பதனால் நீ அழுகிறாயா, கண்ணீர் வடிக்கிறாயா, இரத்த கண்ணீர் நீ சிந்துகிறாயா என்று அப்படியே போயிட்டே இருக்குது. அது யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யலை, சொல்ல இல்லை. இப்படி நிறைய அந்த பைத்துகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள திருப்பி கேட்குறாங்க, நீ இப்படிலாம் யாரை பற்றிப்பா நீ பேசுகிற? அவங்கள கேட்குறாங்க. ரெண்டு ஆளை வச்சுக்கிட்டு அப்படி பேசுகிறாங்க. ஒரு கண்ணாடிக்கு முன்னால் நம்ம நின்றுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு அழகிய ஒரு அற்புதமான ஒரு கவிதை. எதில் போய் கேட்குறாங்க? படுக்கையிலே கடந்து கொண்டு இதெல்லாம் படித்து ரசூலுக்கு அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட 159 கவிதைகள், பைத்துகள். இப்போ நான் படித்தது 159 இந்த பைத்துகளை ஒரே காவியமாக அடுத்து அப்படியே படித்து அனுப்புகிறாங்க.
அவங்களுடைய நடை உடைகள் தொய்ந்து போனது, பயம் வந்தது. மௌத்தை பற்றி அவர்கள் பயப்படவில்லை, ரசூலுல்லாவை பார்க்காமல் மரணித்து விடுவோமோ என்ற பயம் இருந்தது. அந்த பயம்தான் அவர்களுக்கு இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கும் ஒரு கட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு அவங்களுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, புசிரி என்ன ரொம்ப நாள் காக்க வச்சிட்டோமோ? என்ன அழகாக இருக்குது, எவ்வளோ அற்புதமாக இருக்கும், ரொம்ப நாளாக காக்க வச்சிட்டோமோ, என்ன ஏக்கம். அப்போ நிறைய ஏங்க வச்சு தேட வைத்து ஸல்லல்லாஹு வர்றாங்க. நிறைய நாள் தேட வைத்து விட்டோமோ, ஏங்க வைத்து விட்டோமோ புசிரி, சரி பரவாயில்லை, அந்த பைத்தை நீங்கள் படிங்களே அப்படின்னாங்க. எந்த பைத்து நாயகமே? அதான் அமீன் ததக்குரி ஜீரானிம் பிதி சலம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அது நமக்கு வந்து சேர்ந்தது, நீங்கள் அதை படிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் படிப்பதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் சேருகிறது என்பதையும் நம்ம விளங்குகிறோம். உடனே அவர்கள் சந்தோஷம் தாங்க முடியாமல் அந்த பைத்தை அப்படியே விருத்தாஷபா படிக்கிறாங்க. 50 கன்னிகள் படிச்சுட்டாங்க. 159 கன்னி இருக்குது. 50 கன்னிகள் படித்த போது 51வது கன்னி அவங்க படிக்கிறாங்க. ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். அதோட அடுத்த வரி வரமாட்டேங்குது, மறந்துடுச்சு அவங்களுக்கு, எழுதுனவங்களுக்கே மறந்து போச்சு. திருப்பி திருப்பி படிக்கிறாங்க. ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். வரல, ஸல்லல்லாஹு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க, அப்படி பரவசம் அடைஞ்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி என்ன செய்கிறாங்க, அந்த பைத்தினுடைய அவங்க எழுதின இமாம் பூசிரி எழுதின அந்த பைத்தை திருப்பி அப்படி என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு வரியை மறந்து ஒரு வரியை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த வரிக்கு மட்டும் தனி அந்தஸ்து. அந்த 51வது கன்னியில் இருக்கக்கூடிய 2வது வரி, 2 வரி இருக்குமில்ல, அதில் 2வது வரி வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி. அதில் என்ன சொல்கிறாங்க, ஃபமப்லகுல் இல்மி, நாயகமே நீங்கள் எப்படி தான் நாம் எண்ணி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு பஷர், ஒரு உயர்ந்த மனிதர், சிறந்த மனிதர் என்பது நமக்கு இல்மினுடைய உச்சக்கட்டம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க என்ன எழுதுறாங்க, அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி, அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளிலும் மிகச்சிறந்த, மிக உயர்ந்த, மிக மேன்மையானவர்கள் நீங்கள் தான் அப்படின்னு அந்த 2வது அரி அவங்களுக்கு மறக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எடுத்து சொன்ன இந்த வரலாறை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த புர்தா நாம் ஓதுறோம் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் என்ன செஞ்சாங்க, அவங்க அப்படியே ஓதி முடித்ததற்கு பிறகு பெரிய சஹாபிகளுடைய கூட்டத்தோடு தான் வந்திருக்கிறாங்க. சஹாபிகள் அந்த கனவுல பெரிய சஹாபிகள்லாம் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மாபெரும் சஹாபிகளை எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அப்போ எல்லாரும் அந்த பைத்தை கேட்குறாங்க. முடிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சால்வை எடுத்து அவங்களுக்கும் போத்துறாங்க. போத்திட்டு அப்படியே தடவி விடுறாங்க. காலையில் விழிக்கிறாங்க, அந்த பக்கவாதம் என்ற நோய் நீங்கி இருக்கிறது. எனவே இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. புர்தா என்பது இருந்தாலும் புரு உதா, இதற்கு அதை பிரித்து சொல்லுவாங்க. புரு உதா, புருண்டா நீங்குதல், தா என்றா நோய், நோய் நீங்குதல். இந்த புர்தாக்கு இன்னொரு பெயர் என்ன, புரு உதா என்று இதற்கு பெயர் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இதனுடைய அசல் பெயர் அவங்க ஒரு பெயர் வச்சிருப்பாங்க இல்லை இமாம் பூசிரி, அந்த பெயர் என்ன, அல் கவாகிபு துர்ரியா ஃபி மத்ஹி கைரில் பரியா, இதுதான் அதனுடைய அசல் பெயர். ஆனால் இன்றைக்கி அதை சொன்னால் எல்லாருக்கும், சில பேருக்கு பட்ட பேர் இருக்கும், அசல் பேர் சொன்னால் யார், அந்த பட்ட பேர், ஓ அவங்களா அப்படி சொல்ல மாட்டீங்களா அப்படிம்பாங்க. இந்த பட்ட பேர் பிரபல்யமாயிடும். அதே மாதிரி அல் கவாகிபு துர்ரியா ஃபி மத்ஹி கைரில் பரியா என்ற பெயர் அசல் பெயர் இருந்தாலும் அவங்களுடைய அதனுக்கு பின்னால் ஏற்பட்ட அந்த புருதா அல்லது புரு உதா என்ற பெயர் தான் பிரபல்யமாக மாறிப்போனது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, அடுத்த நாள் அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஆஃபியத்து கிடைத்து முழுமையான ஆரோக்கியமாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு தடவிட்டு அவங்க கைப்பட்டால் எப்படி இருக்கும், ஸல்லல்லாஹு கையால் தடவினால் எவ்வளோ பெரிய இது. எத்தனை வரலாறுகளை, சஹாபிகளுடைய வரலாறுகளை நம்ம பார்க்குறோம். கலண்ட கண்ணை அவர்கள் பொருத்தியார்கள், ஒடிந்த காலை நிமிர்த்தினார்கள் என்ற வரலாறு எத்தனை இருக்குது, எத்தனை விஷயங்கள். பத்ரில், உஹதில் எவ்வளோ விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. இப்போது அவர்கள் முழுமையாக நீங்க வந்தாங்க. அவங்களுக்கே பெரிய ஆச்சரியம், தன்னுடைய நோய் நீங்கியது என்று. ஒரு நாள் அவங்க தெரு வழியாக போயிட்டுருக்கு, இப்போ ஆஃபியத் ஆகிட்டாங்க, தெரு வழியாக போயிட்டுருக்கிறாங்க.
அப்போ அந்த ஊரில் ஒரு சாலிகான மனிதர் என்று கருதப்பட்டவர், எப்போதும் இறை சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், முத்தக்கியாக தக்குவா மிகுந்த மனிதராக, நாவையும் கண்களையும் தங்களுடைய உறுப்புகளையும் தன்னுடைய நெஞ்சையும் பாதுகாத்து கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனிதர். மக்கள் மன்றியில் அவர் ஒரு பெரிய வலி என்று கருதப்படுகிறார். அவர் ஒரு அவுலியா தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாலியான மனிதர். அவங்க எதிர்த்தாப்பில் வர்றாங்க, இமாம் பூசரி வர்றாங்க. அந்த கனவு கண்ட பிறகு இந்த ஆளை இப்போ தான் அதுக்கு முன்னால் தெரியும், கனவு கண்டதுக்கு பிறகு முதலாவது சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பூசரி அந்த கொஞ்சம் பைத்தை கொஞ்சம் படித்து காட்டுங்களேன் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு பைத்தை எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறது யாருக்கும் அவங்க சொல்லலை, யார்கிட்டையும் அவங்க சொல்லலை. ரசூலுல்லாஹ்க்கு அனுப்பிட்டு அவங்க அமைதியாக இருந்தாங்களே தவிர, தேடிக்கிட்டு இருந்தாங்களே தவிர, யார்கிட்டையும் நான் இப்படி ஒரு பைத்தை எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லலை. அல்லாஹ் அதை என்ன செய்யறான், வெளிப்படுத்த வைக்கிறான். அப்போ அந்த மனிதர் கேட்குறார், அந்த சாலிஹான மனிதர் கேட்குறாரு, புஸ்ரி அந்த பைத்தை கொஞ்சம் படிங்களேன். எந்த பைத்து? அதான் அமீன் ததக்குரி ஜீரானிம் பீது. திகைச்சு போயிட்டாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் நான் எழுதுனேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் தெரியும். என்ன தெரியும்? நீங்கள் பக்கவாதத்தில் இருந்தீங்களா? ஆமாம். ரசூல்லா அந்த காலத்தில் இதை எழுதினீங்களா? ஆமாம். அதை தூது அனுப்புனீங்களா? ஆமாம். ரசூல்லா கனவுல வந்தாங்களா? திகைச்சிட்டாங்க, எப்படியோ நான் யார்ட்டையும் சொல்லலையே. வந்தாங்களா? ஆமாம் வந்தாங்க. படிக்க சொன்னாங்களா? ஆமாம் படிக்க சொன்னாங்க. நீங்கள் படிச்சிங்களா? ஆமாம். 51வது கண்ணியில் திக்கி திணறினீங்களா? நின்றீங்களா? ஆமாம். அதை ரசூல்லா எடுத்து வந்தாங்களா? இதெல்லாம் எப்படி நான் யாருக்கிட்டையும் சொல்லலையே. யார்கிட்டையும் சொல்லலைன்னா ரசூலுல்லாவோட ஒரு பெரிய கூட்டம் வந்திருந்தா, ஆமாம் அதில் நானும் இருந்தேன் அப்படின்னா, அதில் நானும் இருந்தேன் என்று குறிப்பிட்டார். அப்போ சாலிஹான நல்லடியார்கள் எல்லா காலத்திலையும் இந்த வையகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, கியாமத்து வரைக்கும் இருப்பாங்க. இந்த உம்மத்தில் அவுலியாக்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள் என்பதை நாம் புரிய முடிகிறது. அருமையான பெருமக்களே, ஒரு கட்டத்தில் அந்த ஊரில் உள்ள ஒரு அமைச்சர், அவருக்கு கண் வெளி ஏற்பட்டது, கடுமையான கண் வெளி ஏற்பட்டு தாங்க முடியல. அவர் ஒரு சாலிஹான மனிதர், அமைச்சராக இருந்தாலும் ரொம்ப சாலிஹான மனிதராக இருந்தார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையிடுகிறார், அல்லாஹ்ட்ட முறையிடுறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலா வச்சு கேட்குறாரு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கனவுல வந்து இந்த பூசிரிட்ட அமீந்த தக்குரிஜின்னு இருக்கு, அந்த கவிதையை வாங்கி உங்கள் கண்ணில் வாங்கி அது சரியாயிடும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் நீ ஓசிக்கு போய்லாம் வாங்கக்கூடாது, அதுக்கு பெரிய பரக்கத்து கொடுத்து வாங்கும். அவர் வறுமையில் இருக்கிறார். சரதாசன் எப்படி வறுமையை போகிறாங்க பாரு, உமக்கு நோய் நீங்கும், அவருக்கு வறுமை நீங்கும், போய் நீர் தான் பரக்கத்தாக இருக்கிறீர், அள்ளி கொடும் என்றதும் அவர் போய் நிறைய தங்க காசுகளை அள்ளி கொடுத்து அதை வாங்கினாங்க. இது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா வந்து சொன்னாங்க அப்படின்னோட அள்ளி எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்படித்தான் இந்த புர்தா ஷரீஃப் காவியம் அவங்க வெளியில் கொண்டு வரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அதை கொண்டு வர வைத்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வெளியே கொண்டு வர வைத்தார்கள். இப்படி இந்த பைத்துகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பாடப்படுகிறது. மலேசியா, இந்தோனேஷியாவில் மக்கள் பாடுறதெல்லாம் தனி ஒரு அழகாக இருக்கும். அவங்களுக்கு அல்லாஹ்ல இயற்கையாகவே ஒரு இந்த மலாய் மக்களுக்கு, இந்தோனேஷியன்ஸ் மக்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான குரலை கொடுத்துருக்கிறான். அந்த ஸ்டைல், அந்த அழகு, அதை கேட்க கேட்க பரவசமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி ஒரு அற்புதமான ஒரு காவியம்தான் இந்த புர்தா ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய நாம் ஓதி வரக்கூடிய இந்த காவியம். இந்த காவியத்தை ஓதுவதின் மூலமாக பொதுவாக ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு நோய் நீங்குதல் என்பதற்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று துவா, இன்னொன்று தவா, மருந்து. ஒன்று துவா, பிரார்த்தனை, அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறது, இன்னொன்று தவா, மருந்து. இந்த ரெண்டுமே இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது என்ன செய்வாங்க, சில ஆயாத்துக்களை, ஆயத்துல் குர்சி போன்றவைகள்லாம் ஓதி கையில் ஊதி உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவுவாங்க. அப்போ அது துவா, அது ஒரு பாதுகாப்பு. குல் அஊது ரப்பில் ஃபலக், குல் அஊது ரப்பின் நாஸ், இந்த ரெண்டை குறிப்பாக நிறைய இருக்குது. இந்த ரெண்டையும் யார் ஓதி ஊதி உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் தடவிட்டாங்களோ, இனிமேல் அந்த மறுநாள் வரை, அந்த 24 hours யார் சிஹர் செய்தாலும் அவரை பாதிக்காது. கண்ணேறுகள் பாதிக்குமா இல்லையா? அல்ல ஆயினு ஹக்குங்கிறாங்க. கண்ணேருங்கிறது ஒரு அப்படியே இப்படி இருந்தால் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டானே, அது பாதிச்சிடும். இந்த கண்ணேருங்கிறது ஈஸியாக பாதிக்கும், குழந்தைகளே அதிகமாக பாதிக்கும். எனவே அப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆயத்துக்கள், குரான் என்பது ஒரு பெரிய மருந்து, அல்லாஹ் சொன்னான் ஷிஃபாங்கிறான். அப்போ குரான் என்பது ஷிஃபா, ஒரு மருந்து. இதையெல்லாம் குரானுடைய ஆயத்துக்களை நைட்டில் ஓதும்போது ஒன்று பிள்ளைகளை ஓத வைக்கணும், அல்லது நம்ம ஓதி அதை ஊதி விட்டுறணும், தலையில் ஊதி விட்டுருந்துச்சுன்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஆக இதே மாதிரி ஔராதுகள், இந்த பைத்துகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஓதக்கூடிய ஸலவாத்துக்கள், இவைகளெல்லாம் துஆ, அதெல்லாம் ஒரு துஆவாகவும் இருக்கிறது, தவா, மருந்தாகவும் இருக்கிறது.
அதே மாதிரி நோய்க்கு நம்ம டேப்லெட் சாப்பிட்றோம், மருந்து குடிக்கிறோம், ஊசி போடுறோம், அதுவும் மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டது. இந்த ரெண்டுமே துவாவும் தவாவும். எனவே இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு இது அருள் மருந்தாக இருக்கிறது. இந்த புர்தாவுக்கு ஷரஹ் விளக்க உரைன்னு இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறாங்க. இந்த பாஜூரின்னு ஒரு பெரிய அறிஞர், அவங்க பல கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. இந்த புர்தா ஷரீஃபுக்கு என்று ஒரு விளக்கமும் எழுதியிருக்கிறாங்க. அந்த விளக்கத்தில் உள்ளது, அந்த பேர் தான் பாஜூரி, புர்தாவுக்கு ஷரஹ் பாஜூரி என்று சொல்வது. இந்த ஷரஹ் பாஜூரியில் நிறைய விஷயங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, எழுதிக்கிட்டே வர்றாங்க. நிறைய விஷயங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, எழுதிக்கிட்டே வர்றாங்க. அதில் சில குறிப்பிட்ட 1-2 விஷயங்களை மட்டும் நாங்கள் நேரம் தரப்பட்ட நேரத்தின் அளவிற்கு நான் குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய இருக்குது. இந்த ஆரம்பத்தில் நான் 2 பைத்து படித்தேன் இல்லையா, இந்த 2 பைத்தை இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் கட்டுப்படலை, நமக்கு கட்டுப்படாமல் இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் கட்டுப்படாமல் இருக்கிறாங்க, அல்லது நம்ம குதிரை வளர்க்குறோம், அந்த குதிரை நமக்கு கட்டுப்படலை, அல்லது ஏதோ ஒரு விஷயம் வைங்களேன், இது கட்டுப்படாத ஒன்று இருந்தால், நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நாம் வளர்க்கக்கூடிய குதிரையோ ஆடோ மாடோ ஏதோ ஒன்று, நம்ம வாகனிக்கக்கூடிய, அந்த காலத்தில் ஒட்டகத்திலலாம் வாகனிப்பாங்க, அந்த ஒட்டகம் அப்படி கட்டுப்படாத நிலையில் இருக்குமையானால் இந்த முதல் பைத்தையும் 2வது பைத்தையும் ஒரு ஓலையில் எழுதி மழை தண்ணீரால் கழுகணும். இப்போ நம்ம நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மழைக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. இங்கே பஞ்சமாக மழை நினச்சா மழை வந்துடும், அவ்வளோதான். அவ்வளோ பெரிய பரக்கத்தான ஊர். அப்போ அதை எழுதி மழை தண்ணீரால் அழித்து ஒரு ஓலையில் எழுதிட்டோன்னு வைங்க, ஏதோ ஒரு வச்சு ஓலையில் நம்ம தேனை வச்சு எழுதலாம், தேனை வச்சு கூட எழுதி தருவாங்க. அந்த தேனை வைத்து எழுதி, உதாரணத்துக்கு அல்லது வேறு எதையா வைத்து எழுதி நாம் அதை மழை தண்ணீரால் அழித்து அதை குடித்தால் அது மருந்தாக அமையும். அல்லது குடிக்க கொடுத்தால் அந்த யார் கட்டுப்படவில்லையோ அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவார். கொஞ்சம் காலத்துக்கு அது செய்யணும், ஒரே நாளில் அது நீங்கள் அது சில நாட்கள் அப்படி செய்து வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவார் என்று அறிஞர்கள் இதற்கு விளக்கம் எழுதுகிறாங்க. இதெல்லாம் முஜர்ரப், நம்புறவங்களுக்கு தான் இது. நம்ம இல்லைன்னா என்ன செய்யறது, போயிட்டு இருக்க வேண்டியதான். நம்புறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம இல்லைன்னா விட்டுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். யார் நம்புகிறாங்க? ஏன்னா இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது இதெல்லாம் முஜர்ரப், அனுபவித்து பார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதுகிறாங்க. அதே மாதிரி இன்னொன்றை எழுதுகிறாங்க, பைத்து நம்பர் 10. நான் பைத்தை படித்து சொல்கிறதா இருந்தால் நேரம் ஆகிடும். பைத்து ஒரு சில பைத்துகளை மட்டும் நான் இன்ஷா அல்லாஹ் அவசியம் அது படிக்கணும், அதனால் நான் அதை சொல்லுவேன். 10வது பைத்து 11வது பைத்து, இந்த 2 பைத்துகள் எதற்காக என்னன்னு சொன்னால், இந்த வெறுக்கத்தக்க விஷயங்கள், நம்ம வெறுக்கத்தக்க விஷயந்தான், ஆனால் அது நம்ம நடந்துடுது. வெறுக்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் அது நம்ம என்ன, அது வெறுக்கத்தக்க விஷயம் என்று தெரிந்தே நாம் அதை செய்கிறோம். நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியல, வட்டியில் போய் விழுந்துறது தப்பு நமக்கு தெரியுது, மது அருந்துறது தப்புன்னு தெரிகிறது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொன்னால் அதை நீக்குவதற்கான ஒரு மருந்தும் இந்த புர்தா ஷரீஃபில் இருக்குது. அது 10வது பைத்து 11வது பைத்து. இதை என்ன செய்யணும்னா, இதை ஒரு பேப்பரில் எழுதணும். எதை கொண்டு எழுதணும்னா, குங்குமம், கஸ்தூரி, பன்னீர், இந்த 3ஐயும் கலந்து எழுதணும். இந்த 3ஐயும் கலந்து ஒரு பேப்பரில் இருந்து ஒரு தாவீஜ் மாதிரி என்ன செய்யணும், இடது கை பக்கத்தில் கட்டி அது தன்னுடைய கல்புக்கு நேராக இருக்கிற மாதிரி அந்த தாவீஜை வச்சுக்கணும். துவா கட்டுறாங்கல்ல, அந்த தாவீஜ மாதிரி இப்படி கட்டி இருந்தால் அவர் அல்லாஹ்வினுடைய கருணையால் அது ஷிஃபாவாக ஆகும், அவருக்கு அது ஆஃபியத்தை தரும் என்று இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுறாங்க. இன்னொன்று குறிப்பிடுறாங்க, 15வது பைத்து, 16வது பைத்து, 17வது பைத்து. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜும்மா வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிந்ததற்கு பிறகு இதை ஒரு ஓலையில் பன்னீரால் எழுதி பன்னீரால் அழித்து குடிக்கணும். பன்னீர் இருக்குல்ல, அதை வச்சு தடவி அதை குடிக்கணும். அப்போ இது எதுக்காக என்று சொன்னால், ஒருத்தர் தௌபா செய்கிறார், நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு இனிமேல் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, கொஞ்ச நாள் கட்டுப்பாடாகிறார், திருப்பி அந்த பாவத்துக்கு போயிடுறார். இப்படி அந்த பாவத்தை மாறி மாறி செய்கிறார், தௌபா செய்கிறாரு, பாவம் செய்கிறார், தௌபா இந்த நிலையிலிருந்து அவர் விடுபட்டு அந்த தௌபாவில் அவர் உறுதியாக நிற்பதற்கான ஒரு அற்புதமான வழிவகையை இந்த பைத்துகள் 15, 16, 17, இந்த 3 பைத்துக்களையும் யார் இந்த மாதிரி செய்கிறார்களோ, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
அவருக்கு அந்த தௌபாவில் நிலைத்து நிற்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை வழங்குகிறான் என்று அவர்கள் குறிப்பிடுறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எப்பவும் இந்த கல்பு கடினமாகவே இருக்கும், இரக்க சிந்தனைங்கிறது ஏற்படாது. இரக்க சிந்தனைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இரக்க சிந்தனைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஒரு வரலாறு படித்தேன். ஒரு மனிதரை அல்லாஹு தாலா சொர்க்கலோகத்துக்கு அனுப்புகிறான். அவர் சாலிஹான மனிதர் தான். ஆனால் அவர் திகைச்சு போயிட்டார். எப்படி திகைக்கிறாருன்னா, பிரம்மாண்டமான சிறப்புகளை அவர்களுக்கு வழங்கப்படுது. அவர் பார்த்தாரு, சரி ஏதோ நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம், சொர்க்கம் தர்றோம். பார்த்தா இது என்ன, இது நபிமார்களுக்கு ஷுஹதாக்களுக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு அள்ளி அள்ளி கொட்டி இருக்கிறான் அப்படின்ட்டு. ட்வின்ஸ் டவர்லாம் ஒன்றுமில்லை, நத்திங், லாஷைன்ட்டு போயிட்டு அதெல்லாம் விட பிரம்மாண்டம். அவ்வளோ பெரிய மாளிகையில் அல்லாஹ் கொட்டி கொடுத்துருக்கிறான். கண்ணு கட்டிய தூரம் அழகும் அற்புதமும் நிறைந்து கிடக்கிறது, கொட்டி கிடக்கிறது செல்வம். அப்போ அல்லாவே கேட்குறான், நான் இதை ஏன் உங்களுக்கு தந்தேன் தெரியுமா? ரஹ்மான், எனக்கு தெரியல, எனக்கு விளங்குது நம்ம இந்த அளவுக்கு என்ன இபாதத் செஞ்சோம். நான் வணங்கினேன், உண்மைதான், நீர் நல்லடியார் தான். ஆனால் இந்த அளவிற்கு நான் பெரிய இபாதத்தை நீங்கள் ஒன்று செய்யலை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி என்னுடைய அருளாக நான் உனக்கு வழங்கி இருக்கிறேன். அதற்கு ஒரு காரணம் உண்டு, அது என்னென்னு விளங்குவா அப்படின்னு. அப்பா அவர் சொன்னார், எனக்கு தெரியல ரப்பே, நீ எதற்காக இவ்வளோ பெரிய ஞாபகத்தை எனக்கு வழங்கியிருக்கிறான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்லி தான் ஆகணும், யோசித்து பாருங்கிறான் அல்லாஹ். அவர் யோசித்து பார்க்குறாரு, முடியல. ஆனால் அல்லாஹ் விடமாட்டான் போல இருக்குது, ஏதாவது சொல்லாதான் விடுவான் போல இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க, நான் வணங்கிய வணக்கம் எல்லாம் உனக்காகத்தான் நான் வணங்கினேன். யாரும் என்ன புகழணும், இவர் பெரிய ஆபிது, நல்ல வணக்க பள்ளிவாசலுக்குள்ளே போனால் அப்படியே பள்ளிவாசலையே மூழ்கி இருந்துருவார், அப்படிலாம் சொல்கிறதுக்காக நான் வணங்கலை. அது அப்படி வழங்கினா நீ தூக்கிய மூஞ்சில் வீசிடுவாங்கிற பயம் எனக்கு இருந்தது. உனக்காகவே என்னுடைய இபாதத்துக்களை நான் அமைத்து கொண்டேன். ஒரு சிறு அளவு கூட யாருக்காகவும் எந்த புகழுக்காகவும் முகஸ்துதிக்காகவும் நான் செய்யலை ரஹ்மானே. இப்போ அல்லாஹ் சொன்னால் உண்மைதான், நீ அப்படிப்பட்டு தான் இபாதத் செஞ்சீர், அது உண்மை. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேனே அண்ட் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பெருமை பேசுவானோ இல்லையா? அல்லாஹ் பேசலாம், நாம் பேசக்கூடாது. முத்தக்கபீர், பெருமைக்குரியவன் அவன் நான் பேசுவேன், நீங்கள் பேசக்கூடாதுங்கிறான். ஏன்னா நான் தந்த, நீ செல்வம் வச்சிருக்கிறியா, அது நான் தந்தது. அறிவு வைத்திருக்கிறாயா, அது நான் தந்தது. பதவி வைத்திருக்கிறாயா, நான் தந்தது. எல்லாம் இரவல், நீ என்ன பெருமை பேசுகிற? நீ எல்லாம் நான் தந்தது தானப்பா, அதை வச்சு நீ என்ன பெருமை, இரவலை வச்சு பெருமை பேசுவியா? நீ பெருமை எல்லாம் எனக்குரியது. அப்போ அதையெல்லாம் தாண்டி நான் உனக்கு தான். இப்படி ஒவ்வொன்றா கேட்க அப்போ அவர் சொன்னாங்க, நீ யாரையெல்லாம் நேசிக்கிறாயோ அவங்களையெல்லாம் நான் நேசித்தேன், நீ யாரையெல்லாம் வெறுத்தாயோ அவங்களையெல்லாம் நான் வெறுத்தேன். அதுவும் உண்மை தான், ஆனால் அதையும் தாண்டி நான் உங்களுக்கு தந்தேன் இல்லை. நல்லா கேட்குறான். முடியல ரஹ்மானே, நீ எதுக்கு இப்படி சொல்கிற கேட்குறேன், எனக்கு தெரியலையே. அப்போ அல்லாஹ் சொன்னான், ஒரு நாள் கடுமையான குளிர் இரவு, தாங்க முடியாத கடுமையான குளிரிலே நீங்கள் அவசரமாக வெளியே போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். அல்லாஹ் ஞாபகத்தை கொடுக்குறான். ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன செஞ்சீங்க? ஒரு பெரிய கம்பளி போர்வையை போத்திக்கிட்டு அப்படி நான் வெளியில் வந்தேன். என்ன பார்த்தீங்க? பக்கத்து வீட்டு திண்ணையில் ஒரு பூனை அப்படியே அந்த குளிரில் நடுங்கிட்டு இருந்தது, பார்த்தீங்களா? ஆமாம். என்ன செஞ்சீங்க? என் போர்வையை கழட்டி அதன் மீது போட்டிங்களா? அதற்காகத்தான் இந்த பதவி. அப்போ நம்ம தொழுகிற தொழுகையில் என்னாச்சு? அல்லாஹ் தொழுது ஆகணும், கடமை, அது கடமை. ஆனால் இது இரக்க சிந்தனை. இரக்க சிந்தனை என்பது அல்லாஹ்வினுடைய குணம். அல்லாஹ்வுடைய குணமாக குணம் கொள்ளுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரக்கத்தோடு நடங்கள், கருணையோடு நடங்கள், கிருபையாக நடங்கள், அல்லாஹ் உங்கள் மீது கிருபையாக இருப்பான். அதுக்கு வழங்கி இருக்கிறான் அப்படின்னாங்க. அப்போ அந்த இரக்க சிந்தனை இல்லாமல் சில பேர் கல்வி அப்படியே இறுகி போய் இருக்கும். எவ்வளவோ அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொட்டி கொடுத்துருப்பான், கொடுக்கணுங்கிற மனசு வராது. எவ்வளவோ ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருப்பான், அந்த ஆற்றலை கொண்டு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற மனசு வராது. இந்த மாதிரி நிலைகள் இருக்குமேயானால் அந்த மாதிரி உள்ளவர்களுடைய கல்பு இலகுவாக ஆகுவதற்கு, இலேசாக ஆகுவதற்கு இதில் உள்ள 22வது பைத்தையும், புர்தாவில் உள்ள 22வது பைத்தையும் 23வது பைத்தையும் வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது நேற்று இரவு, இன்றைக்கி சனிக்கிழமை இரவு, இது வெள்ளி பின்னேரம், இது சனி இரவு. ஆனால் நம்முடைய பார்வையில் வெள்ளி இரவுன்னு சொல்லிட்டு வர்றோம். வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு சஹருடைய நேரத்தில் உட்கார்ந்து
இந்த 2 பைத்துகளையும் மடக்கி 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 திருப்பி 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 இந்த 2 பைத்துகளையும் ஓதிக்கிட்டே இருக்கணும். 22வது பைத்தையும் 23வது பைத்தையும் யார் அவ்வாறு ஓதி வருகிறார்களோ அவர்களினுடைய கல்பை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான், இரக்க சிந்தனை உடையதாக ஆக்கி வைப்பான். இரக்க சிந்தனைங்கிறது ஒரு பெரிய விஷயம், கருணையான விஷயம். அது கருணையோடு நடக்கும் பொழுது நம்முடைய இபாதத்துகளில் நம்ம ஏதாவது தப்பு தவறுகள் நடந்துட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிச்சிருவான், அவன் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் கருணை இருக்குதே, அது ஒரு பெரிய விஷயம். நம்ம இபாதத்து செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ்க்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டம் கிடையாது. இபாதத்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ்க்கு என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. லாபம் நஷ்டம் எல்லாம் நமக்கு தான். நீ வணங்க இல்லையா, நஷ்டம் உனக்கு. நீ வணங்குகிறாயா, லாபம் உனக்கு. அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, யாருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அப்படிதானே? இப்போ நான் வணங்க இல்லைன்னா நஷ்டம் எனக்கு, அல்லாஹ்வுக்கும் இல்லை யாருக்கும் இல்லை. நான் வணங்கினால் லாபம் எனக்கு, அல்லாஹ்வுக்கும் இல்லை யாருக்கும் இல்லை. ஆனால் கருணையோடு அடுத்தவர்களுக்கு நான் உதவினால் அடுத்தவர்களுக்கு நலன் கிடைக்கிறதா? மருத்துவ செலவுக்கு காசு இல்லை, அட்மிட் ஆக முடியல, ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவர் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறாரு, அடுத்தவங்கள்ட்ட கேட்குறதுக்கு வெக்கப்படுறாரு, செய்தி வெளியில் தெரியுது, ஒரு செல்வந்தர் காதில் விழுது, அவர் போய் என்ன செய்யணும்? உதவணும். நீ கொடுங்கிறாங்க. சல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரிலாம் இறக்க சிந்தனையோடு நடக்க இல்லைன்னு சொன்னால் உன் கையின் கீழே அவனை அல்லாஹ் ஆக்கின மாதிரி அவன் கையின் கீழே ஒன்று ஆக்கிடுவான். அதாவது ஒன்று அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவனை உன் இடத்துக்கு கொண்டு வந்துடுவான். அதை நீ யோசிக்கோ. எத்தனையோ நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், எத்தனையோ நிலைமைகளை பார்க்குறோம். வசதி படைத்தவர்கள் எல்லாம் ஏழைகளாக இருந்தவர்களாம் வசதிகளாக மேல்தட்டில் கொண்டு வந்துடுவான் அல்லாஹ். எனவே அப்படிப்பட்ட மன இரக்க சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 2 பைத்துக்களையும் 22, 23 இந்த 2 பைத்துக்களையும் இரவில் வெள்ளிக்கிழமை இரவு சஹருடைய நேரத்தில் திருப்பி திருப்பி கொஞ்ச நாள் படித்து கொண்டே வருவாரையானால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அதே மாதிரி 26, 27, 28 இந்த 3 பைத்துக்கள். இந்த 3 பைத்துக்கள் என்னன்னா, இது ரொம்ப முக்கியமானது. ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய நேரத்தில் 11 தடவை இதை ஓத சொல்கிறாங்க இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பெருமை, தற்பெருமை. நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை கட்டி கொடுத்தேன், இதை கட்டி கொடுத்தேன், அப்படி அதுக்கு உதவி செஞ்சேன், இதுக்கு உதவி செஞ்சேன், இதெல்லாம் தற்பெருமை. பெருமை என்பது வேறு, தற்பெருமை என்பது வேறு. பெருமை என்பது அடுத்தவர்கள் என்ன செய்கிறது, என்னை பற்றி பேசணும், என்னை பற்றி சிறப்பாக இருக்குது, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லணும் நான் நினைக்கிறேன் இல்லைன்னு வைங்க, அது பெருமை. இதுவும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாருடைய கல்பில் பெருமை என்பது அணுவளவு இருக்கிறதோ லா யதுகுலுல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போக மாட்டார். நான் பெரிய ஆபிது, நான் பெரிய பேச்சாளர், நான் பெரிய கொடையாளி, நான் பெரிய அறிவாளி என்றெல்லாம் யார் நினைக்கிறாரோ அவர் சொர்க்கம் போக முடியாதுங்கிறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம் சந்ததிகளை பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, எனவே அதே மாதிரி தன்னை தானே புகழ்வது. நான் எப்படி செஞ்சேன் தெரியுமா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் அதை கட்டி கொடுத்தேன், அவர் அவ்வளோ பெரிய கஷ்டத்தோடு வந்தார், நான் தான் அந்த கஷ்டத்தை நீக்கினேன், அவருக்கு அந்த பிரச்சனை இருந்து அதை நான் தான் என்ன செஞ்சேன், போக்கினேன். இதெல்லாம் தற்பெருமை. இது அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காத ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதெல்லாம் பெரிய முசீபத்து, ஒரு மனிதனை அழிச்சிடும், அவனுடைய இபாதத்துக்களை அல்லாஹ் அரிசில் போய் சேராமல் தடுத்துரும். எனவே இந்த நிலைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த 26வது பைத்து, 27வது பைத்து, 28வது பைத், இந்த 3 பைத்துக்களையும் ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுதி இடது கையில் என்ன செஞ்சுக்கணும் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இடது கையில் கல்புக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், இடது கை பக்கத்தில் தான் கல்பு இருக்குது, அதனால் அந்த பக்கம் கட்டிக்கிட்டு அவர் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய கருணையால் அந்த நிலை நீங்கும். அடுத்து இன்னொன்று என்னென்னா, இது நமக்கு முக்கியமானது தான். ஒரே வீட்டில் படுத்து கிடக்கிறது, சோம்பேறித்தனம். தொழிலுக்கு போகிறதில்ல, வியாபாரத்துக்கு போகிறதில்ல, தொழுகைக்கு போகிறதில்ல, பள்ளிவாசலுக்கு போகிறதில்ல, ஒரு நல்ல நிகழ்ச்சி கிடந்த முடியலப்பா அப்படின்னு படுத்து கிடக்கிறது. இந்த சோம்பல் இருக்குது பாருங்கள், இது பெரிய ஆபத்து, இல்முக்கு ஆபத்து, ஈமானுக்கு ஆபத்து. இந்த சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனத்தை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இந்த சோம்பேறித்தனம் ஒரு மனிதனுக்கு, நம்ம பிள்ளைகளே நிறைய பேர் சோம்பேறியாக இருப்பாங்க, பள்ளிக்கு போகாமல், பள்ளிக்கூடம் போகாமல் அப்படியே அரட்டடிக்கிறது, வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரே டிவியை பார்த்துட்டு இருக்கிறது அல்லது ஃபோனை பார்த்துக்கிட்டு இப்படியே காலமெல்லாம் ஓட்டுறது. அப்போ இந்த மாதிரி நிலைகளிலிருந்து விடுபடுவதற்கு, இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு 29வது பைத்,
30வது பைத் 31, 32, 33 ஆக 5 பைத்துகள் 29லிருந்து 33 வரை. இந்த 5 பைத்துகளையும் தலைமாட்டில் எழுதி ஒரு பலகையில் எழுதி நம்ம தூங்கும்போது தலைப்பகுதி இருக்குல்ல அதில் வச்சிடணும். இந்த கபூர்லாம் ஒரு குச்சியை நட்டின மாதிரி நம்ம நட்டி வச்சிட வேண்டியதான். நம்ம தலைப்பகுதியில் வைத்தணும். ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படிலாம் பெட்ரூம்லாம் நிறைய படங்கள் போட்டு அதை போட்டுலாம் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதை பலகையில் எழுதி இந்த 5 பைத்துக்களையும் எழுதி வைத்தால் அவருடைய உடலிலே ஒரு மாற்றம் ஏற்படும், சுறுசுறுப்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான் என்று குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு கஷ்ட நிலை இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஒரு கடினமான நிலை, ஒரு கஷ்டமான நிலை. இந்த நிலையை மாறுவதற்கு எதை தொட்டாலும் கஷ்டமாக இருக்குது, எதை தொட்டாலும் வம்பா இருக்குது, எதை தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, மனசு ராகத்துங்கிறதே ஆகிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் இது முக்கியமான பைத், இதை நான் படித்தே காட்டுவேன். இந்த மாதிரி நிலை வரும் பொழுது புர்தா ஷரீஃபிலே இந்த கஷ்டம் நீங்குவதற்கு புர்தா ஷரீஃபிலே உள்ள 35வது பைத்தை படிக்கணும். நபியுன் அல்லாமீருன் நாஹி ஃபலாஹதுன் அபர்ர ஃபீ கௌலிலா மின்ஹு வலா நஆமி. இந்த பைத்தை அடிக்கடி ஓதிக்கிட்டே வர்றாருன்னு வைங்க, அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிக்கக்கூடியது. தன்னுடைய ஹபீபை புகழ்ந்து படிக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் பார்க்குறான், ஆஹா இவன் எவ்வளோ தன்னுடைய ஹபீபின் மேலே எவ்வளோ ஐஷ்கு வைத்திருக்கிறான், எவ்வளோ பேரன்பை வைத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அல்லாஹு தஆலா போக்கி விடுகிறான். அதே மாதிரி நம்முடைய ஈமான், நம்முடைய அமான், இந்த நம்பிக்கை தன்மையை பாதுகாக்கிறது. இந்த நம்பிக்கை தன்மைங்கிறதுலாம் நிறைய இல்லை, மக்கள்கிட்ட நம்பிக்கை தன்மைங்கிறது அமானிதம்ங்கிறது அப்படியே எல்லாமே போயிடுச்சு. யாரை நம்புறது யாரை நம்புறது இல்லைன்னு தெரியல. ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க, பொருளாதார விஷயத்தில் மாறு செஞ்சுட்டு போயிடுவாங்க இல்லையா. 2 சஹாபிகள், ஒரு சஹாபி அந்த சஹாபிகிட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டில் ஒரு பெண் இருக்குது, அந்த பெண்ணை நான் திருமணம் முடிக்க நான் விரும்புகிறேன், ஆனால் நானாக போய் கேட்க முடியாது இல்லையா, அதனால் நீங்கள் தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, எனக்காக வேண்டி அவங்க இந்த பிள்ளையோட அத்தாட்ட போய் நீங்கள் பெண் கேளுங்க அப்படிங்கிறவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், அதுக்கு வரலாறு உண்டு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சாபி உள்ளே போகிறாங்க. போனால் ரொம்ப நேரம் ஆகுது, இவர் வெளியில் நின்றுக்கிட்டே என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கழித்து அந்த போன சஹாபி அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே வர்றாங்க, அப்படி வெக்கப்பட்டு அப்படியே வர்றாங்க. என்ன ஆச்சுப்பா, தன் ஃப்ரெண்டை கேட்குறாங்க, என்ன ஆச்சு, அந்த சஹாபி கேட்குறாங்க, உங்களை அனுப்புனனே ஒரு காரியத்துக்காக அனுப்புனனே, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ரொம்ப சொல்லி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை விஷயம் வேறு விதமாக போயிடுச்சு, என்ன நான் உங்கள் பேரை சொல்லி அவங்களுடைய மகளை அவர்கிட்ட அத்தாட்ட கேட்டேன், அவர் சொன்னார் அவருக்கு நாங்கள் பொண்ணு தர மாட்டோம், உங்களுக்கு கல்யாணம் ஆகலை தானே, நீங்கள் வேணால் அந்த கல்யாணம் முடிக்கலாம், என் பிள்ளையை உங்களுக்கு தர்றேன். அன்றைக்கி பெண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம், பெண்ணு கிடைக்கிறது பொண்ணு கிடைக்கிற மாதிரி. ஆகவே உங்களுக்கு வேணால் என் பிள்ளையை தர்றேன், எந்த விதத்திலையும் உங்களுடைய நண்பருக்கு என் மகளை தர மாட்டேன், அது உறுதியாயிட்டார். இப்போ அது உறுதியானதுக்கு பிறகு சரி நமக்கும் கல்யாணம் ஆகையில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு என்ன செய்யலாம், முடிக்கலாம் தானே, முடிச்சிட்டாங்க, சரின்ட்டாங்க. அங்கனைக்குள்ளேயே நிக்காக முடிஞ்சிருச்சு. அங்கே 2 பேரை கூட்டு குடும்பத்தில் இருந்த ஆட்கள் இருப்பாங்க, சாஹிதா வச்சு கல்யாணத்தை முடிச்சு வெளியில் வந்தாச்சு. இப்படி நடந்துருச்சு அப்படின்னா இந்த காலத்தில் உள்ள நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு பெண்ணை கேட்க அனுப்புனா நீ உனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வரையே நீ சொல்லுவாங்களா இல்லையா. அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ் தக்தீரில் உனக்குன்னு அந்த பெண்ணை எழுதி வைத்திருக்கும் போது அதை நான் கேட்டேன் அல்லவா, அதற்கு நான் தான் வைக்கப்படணும், நீங்கள் வைக்கப்படுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய தௌஃபீக் செஞ்சுருக்கிறான். எப்படிப்பட்ட அமானிதம், எப்படிப்பட்ட கருணை, எப்படிப்பட்ட அன்பை, எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை, பண்பை, மன அழகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. எனவே அந்த அமானிதம் பாதுகாக்கப்படுவதற்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 37வது பைத்தை ஓதி வரணும் அப்படிங்கிறாங்க. தஆ இலல்லாஹி ஃபல் முஸ்தம்சிகூன பிஹி முஸ்தம்சிகூன பிஹப்லின் கைர முன்ஃபஸிமி என்ற அந்த பைத்தை யார் தொடர்ந்து ஓதி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி வர்றாரோ அவருக்கு ஈமானும் பாதுகாப்பாக இருக்கும், அவருடைய அமானிதமும் பாதுகாப்பாக இருக்கும் என்று
இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புர்தாவுக்கு விளக்கம் எழுதக்கூடிய சங்கைக்குரிய இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எனக்கான நேரம் நிறைவுக்கு வருகிறது. கடைசியாக ஒரு செய்தியை நான் சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். நம்ம இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காண்றதுன்னு நம்ம சொன்னோம். அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அல்லாஹ் அதுக்கு நமக்கு நசீபாக்கி வைக்கட்டும். அதை கனவுல காண்றதுக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதையும் இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறாங்க. ஒரு அற்புதமான விஷயத்தை எழுதுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதில் வரக்கூடிய 8வது பைத், இதை ஒரு மனிதர் என்ன செய்யணும் அப்படின்னா, இரவிலே தூங்கும் பொழுது, இரவிலே தூங்குறதுக்கு முன்னே அவராதுகளை ஓதுவார்ல, என்னென்ன அவர் வளமையாக ஒவ்வொருத்தரும் ஒரு இதை வச்சுருப்பாங்க. செலவாத்து ஓதுவாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா, குலோல்லாது, குலோபின், ஆயத்துல் குர்சி, இப்படி செலவாத்து, இந்த மாதிரி தஸ்பீஹ் இதெல்லாம் இருக்குது. என்ன வளமையாக என்ன ஓதி வருகிறாரோ அதெல்லாம் ஓதி முடித்ததுக்கு பின்னால் இந்த பைத் அவர் தூக்கம் வர்ற வரைக்கும் அப்படியே ஓதிட்டு தூங்கிடணும். இந்த பைத்தை பாடமாக்கி வச்சுக்கிட வேண்டியதான். 2 வரி தானே, இந்த 2 வரியை பாடமாக்கி வைத்துக்கொண்டு அவர் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே தூங்கிடணும். ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். நிச்சயமாக அவர் மரணிப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹை பார்த்துருவார். இது முஜர்ரப், இது அனுபவித்து பார்க்கப்பட்டது என்று இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்திலே குறிப்பிடுகிறார்கள். நஅம் ஸரா தைஃபு மன் அஹ்வா ஃபர்கனி வல் ஹுப்பு யஅ்தரிதுல் லذாதி பில்லலமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. அற்புதமான ஒரு காவியம்தான் இந்த புர்தா ஷரீஃபுங்கிற பைத். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும், அவங்கள ஓத வைக்கணும். அவங்கள பொருள் விளங்குதோ இல்லையோ ஒரு காலகட்டத்தில் விளங்கிக்கிடுவாங்க. அப்படியே படிக்க வைத்து அதன் மூலமாக அவங்களுக்கு அதனுடைய கருத்துக்களை கொஞ்சம் போதிக்கணும். போதித்து இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க, எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த நம்முடைய குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். வீடுகளில் அந்த புர்தா ஷரீஃபுகள் ஓதப்படணும். அதை ஒலிக்கணும், சவுண்ட் பாக்ஸில் போட்டு அப்படி ஒலிச்சு அது பிள்ளைகளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய மதரசாக்களில் பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்யணும், ஓதி கொடுக்கணும். இங்கேயும் அதை ஓதி கொடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம். ஆக இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்ய 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 நம்முடைய பிள்ளைகளுடைய இதயங்களில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிகொள்வார்கள். அப்படி குடிகொண்டு விட்டால் அவர்கள் சாலிஹின்களாக, முத்தகீன்களாக, ஆஷிக்கின்களாக அவர்கள் வாழ்வார்கள். அவருடைய வாழ்க்கை என்பது மிக சிறந்த வாழ்க்கையாக அமையும் என்பதை இதன் வழியாக கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து நம்முடைய நாட்டதேட்டங்களை நிறைவேற்றி ஈருலக சௌபாக்கியங்களை நமக்கு தந்து நம்முடைய பிள்ளைகளை நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைத்து நம்முடைய ஹாஜாத்துகள் எவைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நிறைவேற்றி எல்லா விதமான சோதனைகளிலுமிருந்து முஸ்லீம்களை, குறிப்பாக பலஸ்தீன் முஸ்லீம்களை, இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கொடிய அரசுகளினுடைய இந்த சதி திட்டங்களை விட்டும் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை பாதுகாத்து உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ்வதற்கான மகத்தான தௌஃபீக் அல்லாஹ் தந்தருள் வாலிப்பானாக. பி ஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.